உலகெங்கிலும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரபு நாடுகள் இனியாவது திருந்துங்கள், இஸ்ரேலுக்கு தெரிந்த மொழியில் பேசுங்கள். ஏமன் தலைவர் சையத் மாலிக் அல் ஹவுதி அறிவுரை. பாலஸ்தீன மக்களுக்காக வெள்ளிக்கிழமை நாடு போராட்டம் நடத்த வேண்டும். ஏமன் ஹவுதி அமைப்பு அழைப்பு. தோஹா மீதான ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரின் தாக்குதல். அரபு நாடுகள் மீதான போர் அறிவிப்பு என்று ஹமாஸ் குற்றச்சாட்டு. இஸ்ரேலுடனான வர்த்தகத்தை ஐரோப்பிய யூனியன் துண்டிக்க வேண்டும், அதற்கு ஆதரவளிப்போம் என்று நார்வே அறிவிப்பு. காசாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் சட்டவிரோதமாக வெளியேற்றம். மனிதாபிமானமற்ற செயல் என்று அம்னஸ்டி அமைப்பு கண்டனம். காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை நிறுத்த உலக நாடுகள் குரல் கொடுக்க வேண்டும், அம்னஸ்டி வலியுறுத்தல். 2026 யூரோவிஷன் போட்டியில் இஸ்ரேல் பங்கேற்க கூடாது, அப்படி நடந்தால் புறக்கணிப்போம் என்று அயர்லாந்து, ஸ்பெயின், ஸ்லோவேனியா அறிவிப்பு. இது செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலுடனான வர்த்தகத்தை ஐரோப்பிய யூனியன் நிறுத்திக் கொண்டால் நார்வேயும் அதனை பின்பற்றும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளார். காசா முறையில் தொடர்ச்சியான இனப்படுகொலை மற்றும் ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஐரோப்பிய யூனியன் ஈடுபட்டு வருகின்றது. இது தொடர்பாக கடந்த வாரம் அதன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் கூறுகையில், காசாவில் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை தனிமைப்படுத்தவும் அவர்களுடனான வர்த்தக தொடர்பை துண்டிப்பதற்கான அறிவிப்பையும் முன்மொழிந்தார். காசாவில் மனிதாபிமான பேரழிவு, சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களின் விரிவாக்கம் மற்றும் இஸ்ரேலிய அமைச்சர்களின் தீவிரவாத பேச்சுக்கள் போன்றவை இஸ்ரேலுடனான உறவை ஏற்றுக்கொள்ள முடியாததாக மாற்றியிருக்கிறது என்று வான் டெர் லேயன் கூறினார். இது இஸ்ரேலை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியது. இவரது கூற்றை அயர்லாந்து, ஸ்பெயின், டென்மார்க், ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட யூனியனில் உள்ள பல நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. எனினும் முழு வர்த்தக தடைக்கு ஒப்புதல் பெற பெரும்பான்மையினரின் ஆதரவு தேவைப்பட்டது. ஜெர்மனி, ஹங்கேரி மற்றும் செக் குடியரசு உள்ளிட்ட நாடுகளின் எதிர்ப்பின் காரணமாக இஸ்ரேலுடனான வர்த்தக தடை இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்நிலையில் ஐரோப்பிய யூனியனின் கூற்றுக்கு நார்வே பச்சை கொடி காட்டியுள்ளது. இது தொடர்பாக நார்வே வெளியுறவு அமைச்சர் எஸ்பென் பார்தெய்ட் கூறுகையில், இஸ்ரேல் மீது வர்த்தக தடை விதிக்கப்படுவதற்கு ஒருபோதும் நாங்கள் எதிராக இருக்க மாட்டோம், ஆனால் இது மற்ற நாடுகளுடன் இணைந்து செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஐரோப்பிய யூனியனின் கொள்கையுடன் நார்வே எப்போதும் நெருங்கிய தொடர்புடையது. மேலும் நார்வே ஐரோப்பிய யூனியனின் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட்டமைப்பின் வெளியுறவு கொள்கை முடிவுகளுடன் ஒன்றிணைந்து போகின்றோம். காசாவில் இஸ்ரேலின் அத்துமீறலையும் பொதுமக்களின் பட்டினிச்சாவையும் கண்டித்த எஸ்பென் பார்தெய்ட், இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இஸ்ரேலின் வர்த்தக நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதையும் தாண்டி நார்வே ஏற்கனவே இஸ்ரேலை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அதேபோல காசாவில் குடியேற்ற நடவடிக்கைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய பல இஸ்ரேலிய நிறுவனங்களிடமிருந்து நிதி பெறுவதை நார்வே நிறுத்தியுள்ளது. காசாவில் காயமடைந்த பாலஸ்தீனியர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காகவும் நிவாரண உதவிகள் வழங்குவதற்காகவும் நார்வே பல்வேறு மனிதாபிமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வெளியுறவு அமைச்சர் எஸ்பென் பார்தெய்ட் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்க நார்வே எப்போதும் ஐரோப்பிய யூனியனுக்கு துணை நிற்கும் என்பது புறனாகிறது என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். காசா சிட்டியிலிருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வெளியேற்றப்படுவது மனிதாபிமானமற்றது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமானது என்று அம்னஸ்டி மனித உரிமை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. காசா சிட்டியில் உள்ள பொதுமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ஆக்கிரமிப்பு இராணுவம் உத்தரவிட்டுள்ளதற்கு அம்னஸ்டி மனித உரிமை அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது சட்டவிரோதமானது மற்றும் இனப்படுகொலை நோக்கத்தை குறிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் காசா நகரத்தில் தாக்குதலை தொடுத்து சீரழிந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள பாலஸ்தீனியர்களின் உயிருக்கு மேலும் ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்கள் காசாவில் வீடின்றி, உணவு தேவையின்றி, அடிப்படை பொருட்கள் இன்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் மீண்டும் மக்கள் வெளியேற வேண்டும் என்பது அவர்களின் உயிர் வாழும் நிலையை கேள்விக்குறியாக்கும் செயல் என்றும் கூறியுள்ளது. கட்டாய வெளியேற்றத்தின் மத்தியில் பொதுமக்கள் எங்கு செல்வது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். பணம் இல்லாமல், போக்குவரத்து வசதி இல்லாமல் பல குடும்பங்கள் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பலியாகி வருகின்றனர். மற்றவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக, காயமடைந்தவர்களாக அங்கேயே உயிரை விடும் கொடூரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திறந்தவெளி சிறைச்சாலையாக உள்ள காசாவை இஸ்ரேல் மேலும் சிதைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அம்னஸ்டி கூறியுள்ளது.
மேலும் காசா நகரில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் படும் அவலம், குண்டுவீச்சிற்கிடையே தப்பியே ஓடும் பொதுமக்களின் நிலையை பற்றியும் அம்னஸ்டி வேதனை தெரிவித்துள்ளது. மேலும் உடல்நல குறைபாடுள்ள பெண்ணை தனது மகன் சுமந்து செல்லும் வேதனையான காட்சியையும் அம்னஸ்டி பதிவு செய்துள்ளது. நாங்கள் எங்கே போவது? எங்களிடம் பணம் இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, தூங்குவதற்கு இடமில்லை என்று அந்த பெண் கேள்வி எழுப்புவதாகவும் அம்னஸ்டி தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கின் அம்னஸ்டியின் பிராந்திய இயக்குனர் ஹெபா மொராயெப் கூறுகையில், காசாவில் பாலஸ்தீனியர்களின் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே ஆக்கிரமிப்பு ராணுவம் முயற்சி மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காசாவில் பெருமளவிலான மக்கள் இடம்பெயர்வு கடந்த கால அட்டூழியங்களின் நிகழ்வை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். துரதிருஷ்டவசமாக நிறுவனங்களும் முதலீட்டாளர்களும் இஸ்ரேலின் இனப்படுகொலை திட்டத்தின் மூலம் லாபம் அடைவதாகவும் அவர்களுக்கு உடந்தையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுகளை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதாகவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உதவி வழங்குவதை தடுத்து வருவதாகவும் கூறினார். இதனால் சர்வதேச சமூகம் காசா மக்கள் வெளியேற்ற உத்தரவை ரத்து செய்ய இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும், காசாவில் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், இஸ்ரேலுக்கு உதவும் அனைத்து நாடுகளையும் தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2026 யூரோவிஷன் பாடல் போட்டியில் இஸ்ரேல் பங்கேற்கும் பட்சத்தில் போட்டியிலிருந்து விலகப் போவதாக அயர்லாந்து, ஸ்பெயின் மற்றும் ஸ்லோவேனியா உள்ளிட்ட நாடுகள் அதிரடியாக அறிவித்துள்ளன. இந்த அறிவிப்பு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காசாவில் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. அங்குள்ள மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றது. இது உலக நாடுகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல்வேறு வழிகளிலும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஆஸ்திரியாவில் 2026 யூரோவிஷன் பாடல் போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் இஸ்ரேல் பங்கேற்றால் போட்டியிலிருந்து விலகப் போவதாக அயர்லாந்து, ஸ்பெயின் மற்றும் ஸ்லோவேனியா உள்ளிட்ட நாடுகள் பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக அயர்லாந்து வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், இஸ்ரேல் அனுமதிக்கப்பட்டால் அயர்லாந்து பங்கேற்காது என்றும், காசாவில் நடந்து கொண்டிருக்கும் இனப்படுகொலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. மேலும் காசாவில் பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவதும் சிறைப்பிடிக்கப்படுவதும் வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாடு கூறுகையில், இஸ்ரேலை போட்டியில் பங்கேற்க அனுமதித்தால் காசா இனப்படுகொலையை ஆதரிப்பதற்கு சமம் என்று தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனர்களுடனான ஒற்றுமையை ஸ்பெயின் எப்போதும் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்துடன் ஸ்லோவேனியா எப்போதும் ஒற்றுமையாக இருக்கும் என்று கூறியுள்ளது. இஸ்ரேல் போட்டியிட்டால் ஸ்லோவேனியாவும் யூரோவிஷன் 2026 புறக்கணிக்கும் என்றும், இந்த நடவடிக்கையை பாலஸ்தீனத்துடனான ஒற்றுமையின் செயலாக பார்ப்பதாகவும் கூறியுள்ளது. இஸ்ரேலின் தகுதி குறித்த வாக்கெடுப்பு ஜெனீவாவில் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. இந்த முடிவை பொறுத்தே 3 நாடுகளும் போட்டியில் பங்கேற்பது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. தோஹா மீதான ஆக்கிரமிப்பு ராணுவத்தினரின் தாக்குதல் அரபு நாடுகள் மீதான போர் அறிவிப்பு என்று ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. கத்தார் தலைநகர் தோஹாவில் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட தியாகிகளுக்கு கத்தார் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தது. பாலஸ்தீன மக்களும் அவர்களின் எதிர்ப்பும் ஆக்கிரமிப்பு சக்திகளின் மிருகத்தனத்தை தீரத்துடன் எதிர்கொண்டு வருவதாக ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. இது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களில் ஒருவரான பௌசி ஃபர்கூம் வெளியிட்ட அறிக்கையில், ஹமாஸ் தலைவர்களின் ரத்தம் காசாவில் கொல்லப்படும் அல்குட்ஸ் மற்றும் மேற்கு கரையில் கொல்லப்படும் குழந்தைகளின் உயிர்களை விட மதிப்பு மிக்கது அல்ல என்று கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தோஹா தாக்குதல் பேச்சுவார்த்தை குழுவை மட்டுமல்ல, பேச்சுவார்த்தை திட்டத்தையும் குறிவைத்தே நடத்தப்பட்டது என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆக்கிரமிப்புக்கு எதிரான போர் காசாவின் போர் அல்ல, ஹமாஸின் போர் அல்ல, அது ஒட்டுமொத்த உலகத்தின் போர் என்று வர்கூம் கூறியுள்ளார். மேலும் தோஹாவில் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினரின் தாக்குதல் என்பது ஒட்டுமொத்த அரபு நாடுகள் மீதான போர் அறிவிப்பு என்றும், இது கத்தார் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்தையும் குறிவைத்து நடத்தப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் இந்த ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள அரபு நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஹமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் உலக நாடுகளும் இந்த தாக்குதல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இதேபோல கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் பின் அல்தானி கூறுகையில், இஸ்ரேல் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க கத்தார் ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் பிராந்திய நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும், ஒரு அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு நடத்தி இஸ்ரேலுக்கான தகுந்த பதிலடியை கொடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தார். இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தாத வண்ணம் ஒரு முழுமையான தாக்குதலாக இருக்கும் என்றும் கத்தார் பிரதமர்
தான் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பு ராணுவம் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் தனது தாக்குதலை விரிவுபடுத்தி வருவதாக ஹவுதி படைகளின் தலைவர் சையத் அல் ஹுத்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஏமனுக்கு எதிரான தாக்குதலில் ஆக்கிரமிப்பினர் எந்த சாதனையையும் படைக்கவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஆற்றிய வாராந்திர உரையில் ஏமன் அதிகாரப்பூர்வமாகவும் பகிரங்கமாகவும் ஒரு நேர்மையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது, அநீதிக்கு எதிரான ஒரு தீவிரமான போரில் ஈடுபட்டுள்ளது, மேலும் அதன் முக்கியத்துவம், புனிதத்தன்மை மற்றும் செய்யப்படும் தியாகங்களின் மதிப்பை முழுமையாக அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அதன் தாக்குதல்களும் ஏமன் மக்களின் விருப்பத்தை பலவீனப்படுத்தாது, மாறாக அவர்களின் உறுதியையும் மன தைரியத்தையும் வலுப்படுத்தும் என்றும் கூறினார். பிராந்தியத்தில் சிலர் சரணடைந்து தோல்வியை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், வெள்ளிக்கிழமை சனா மற்றும் பொது இடத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஆக்கிரமிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். காசாவில் தினசரி நடக்கும் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை சம்பவம் 21ஆம் நூற்றாண்டின் பெரும் குற்றம் என்று கூறினார். அல்-அக்ஸா பள்ளியில் ஆக்கிரமிப்பு படைகள் தங்கள் தினசரி ஊடுருவல்களை தொடர்வதன் மூலம் மக்களை உணர்ச்சியற்றவர்களாக மாற்றுவதற்கான முயற்சி என்றும் அல் ஹுத்தி எச்சரித்தார். ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன எல்லைகளுக்கு அப்பால் அதன் லட்சியங்களை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியாக ஜோர்டான், எகிப்து மற்றும் ஈராக் மீது அதன் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துவதாகவும் எச்சரித்தார். லெபனானை பொறுத்தவரை ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்த எதிர்ப்பையும் சந்திக்காமல் அரசின் மூலம் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை கீழே போடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருவதாகவும் தெளிவுபடுத்தினார். கத்தார் மீதான தாக்குதலை பொறுத்தவரை ஆக்கிரமிப்பு அதன் தாக்குதலை பிராந்தியம் முழுவதும் விரிவுபடுத்தும் முயற்சி என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அரபு நாடுகளின் எந்த ஒரு உரிமைகளையும் இறையாண்மையையும் மதிக்கவில்லை என்பதை இந்த தாக்குதல் காட்டுவதாகவும் விமர்சித்தார். ஹமாஸ் அமைப்புடன் ஹவுதி அமைப்பு ஒற்றுமையுடன் இருப்பதாகவும், ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கு எதிராக பிராந்திய அரபு நாடுகள் ராஜதந்திர உறவுகளை துண்டிக்கும் குறைந்தபட்ச நடவடிக்கையை கூட மேற்கொள்ளாதது வருத்தமளிப்பதாகவும் அல் ஹுத்தி வேதனை தெரிவித்துள்ளார். இனி இஸ்ரேலுக்குள் வரமாட்டோம் என்று ஐரோப்பாவின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான ரியான் ஏர் குழுமம் இஸ்ரேலை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா தன்னுடன் இருக்கும் தைரியத்தில் இஸ்ரேல், காசா, ஈரான், துருக்கி, லெபனான், கத்தார் என்று தொடர்ந்து தன் அண்டை நாடுகளுடன் விரோதத்தை வளர்த்து வருகின்றது. இதனால் உலகின் மிகவும் பதற்றமான நாடுகளில் ஒன்றாக இஸ்ரேலும் பட்டியலிடப்படுகின்றது. போர் பதற்றங்களாலும் விரோத நாடுகளின் தாக்குதல்களாலும் இஸ்ரேலின் வான்வழி அடிக்கடி மூடப்படுவதால் இஸ்ரேலுக்குள் செல்லும் விமானங்கள் வெளியே வர முடியாத சூழல் நிலவுகின்றது. இதன் காரணமாக விமான நிறுவனங்கள் தொடர்ந்து பல்வேறு சிக்கல்களையும் நட்டத்தையும் எதிர்கொள்கின்றன. கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து இஸ்ரேல் அரசிடம் விமான நிறுவனங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். அதற்கு செவிசாய்க்காத இஸ்ரேல் அரசின் மீது விரக்தியடைந்த சில விமான நிறுவனங்கள் தங்கள் விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஐரோப்பாவின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான ரியான் ஏர் குழுமத்தின் தலைமை நிர்வாகி மைக்கேல் ஓ நியரி, இஸ்ரேலின் தொடர் வன்முறைகளாலும் தாக்குதல்களாலும் எங்கள் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக எங்களுக்கு இஸ்ரேல் மீது சலிப்பு ஏற்பட்டுவிட்டது. ஒருவேளை இஸ்ரேலின் போர் சூழல் மாறி இயல்பு நிலை திரும்பினாலும் எங்களுக்கு இஸ்ரேல் செல்வதற்கு விருப்பமில்லாமல் போகலாம் என்று கூறினார். மேலும் இஸ்ரேல் விமான நிலைய ஆணையத்தால் நாங்கள் தொடர்ந்து தொந்தரவுக்கு உள்ளாகி வருகின்றோம். அவர்கள் ஒழுங்காக செயல்படவில்லை என்றால் ஐரோப்பாவில் வேறு பல இடங்களில் எங்களின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், டெல் அவீவ் விமானங்களுக்கான சேவைகளில் இஸ்ரேல் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தினால் நாங்கள் பொறுமையை இழந்து விடுவோம் என்றும் பகிரங்கமாக இஸ்ரேலை எச்சரித்திருக்கின்றார். ஒரு நாட்டின் விமான சேவை பாதிப்பால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கும். அதன் காரணமாக ஏற்றுமதி, இறக்குமதி உள்ளிட்ட வணிக செயல்பாடுகளும் முடங்கும். சுற்றுலாத்துறை, வேலைவாய்ப்பின்மை போன்ற பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். உலக நாடுகளுடனான தொடர்பு துண்டிக்கப்படும். இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு வழிகாட்டும் செயல்பாடுகளை இஸ்ரேல் முன்னெடுக்கிறது என்று ஓய்வு பெற்ற விமான சேவை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சருக்கே வீடியோ கால் செய்து இஸ்ரேலை ஆட்டம் காண வைத்திருக்கின்றது துருக்கி. ஈரானை தொடர்ந்து வேவு பார்க்கும் நாடுகளின் பட்டியலில் துருக்கியும் தற்போது இணைந்துள்ளது. உலகின் பல நாடுகளின் அரசியலில் மூக்கை நுழைக்கும் விதமாக பெகாசஸ் எனும் உளவு செயலியை உருவாக்கிய நாடு இஸ்ரேல். இந்தியாவில் கூட அதன் செயல்பாடுகள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் செல்போன் எண்ணே ஹேக் செய்யப்பட்ட விவகாரம் இஸ்ரேலின் இணைய பாதுகாப்பு எனும் பிம்பத்தையும் தவிடுபொடியாக்கியுள்ளது. இதற்கு முன்பு ஈரானின் ஹேக்கர்ஸ்
இஸ்ரேல் அமைச்சர்களின் பேச்சுக்களை ஒட்டு கேட்ட விவகாரம் உலக அளவில் பெரும் பேசும் பொருளாக மாறியது. இப்போது இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கே துருக்கிய ஹேக்கர்கள் வீடியோ கால் செய்த சம்பவம் இஸ்ரேலையே கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேலின் செய்தி சேனலான N12 வெளியிட்டிருக்கும் தகவலில் அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து பல இஸ்ரேலி அதிகாரிகள் ஹேக்கிங் தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஈரானை தளமாக கொண்ட ஹேக்கர்கள் முன்னாள் நீதி அமைச்சர் ஐலட் ஹேகட்டின் தனிப்பட்ட தொலைபேசியை ஹேக் செய்து இஸ்ரேலை அதிர்ச்சிக்குள்ளாக்கினர். இதை இஸ்ரேலின் ஷின்பெட் எனும் இஸ்ரேலின் பாதுகாப்பு நிறுவனத்தின் மூலம் அறிந்து கொண்ட நீதி அமைச்சர் ஐலட் ஷேகட் அதனை முறியடிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதுவரை இஸ்ரேலியர்களை குறிவைத்து 85 சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக உறுதியான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் பின்னணியில் தான் இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்சுவின் செல்போனும் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. துருக்கி ஹேக்கர்கள் இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு வீடியோ கால் செய்திருக்கின்றனர். அவரும் அந்த வீடியோ அழைப்பிற்கு பதிலளித்துள்ளார். அவர் பதிலளிக்கும் ஸ்கிரீன்ஷாட் சமூக ஊடகங்களில் தற்போது வெளியாகி வைரலாகி வருகின்றது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் தொலைபேசி எண்ணும் சமூக ஊடகத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. தற்போது அந்த எண் துண்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இஸ்ரேல் மீது யூகிக்கவே முடியாத வகையில் ஈரானும் துருக்கியும் சைபர் தாக்குதல்களை தொடங்கியிருப்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எப்போது வேண்டுமானாலும் துருக்கி இஸ்ரேல் போர் தொடங்கலாம் என்ற சூழலில் துருக்கியின் இந்த நகர்வு உலக அளவில் கவனிக்கப்படுகின்றது.